இப்போ நம்ம பார்க்க போகிறது சம் நம்பர் 13. சம் படிக்கிறோம் பாருங்க. S&V were partners in a firm. Their partnership agreement provide that 1. Profit would be shared by S&V in the ratio of 3:2. அப்போ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2. 5% இன்ட்ரெஸ்ட் இஸ் டு பி அலௌட் ஆன் கேபிட்டல். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து 5%. அடுத்தது 3. P should be paid a monthly salary of ₹600. அப்போ மாதம் வந்து 600 rupees salary. அப்போ வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் 12 months. அப்போ கால்குலேட் பண்ணீங்கன்னா 7,200. The following balances are extracted from the books of the firm on March 31st, 2017. கேபிட்டல் அக்கௌண்ட் S&Vக்கு கொடுத்துருக்காங்க 40,000 கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ கரண்ட் அக்கௌண்ட்னாவே அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பிக்சட் கேபிட்டல். இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல ஓப்பனிங் இருக்குது. ரெண்டுமே வந்து எங்க போட சொல்லியிருக்காங்கன்னா கடைசையில் போட சொல்லியிருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்தது டிராயிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் டிராயிங்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. இப்ப கீழே net profit for the year before charging interest on capital and after charging S salary was ₹9,500. net profit amount வந்து பிஃபோர் சார்ஜிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் கால்குலேட் பண்றதுக்கு முன்னாடியும் அதுக்கு அடுத்தது எஸ்ஸுக்கு கொடுக்கக்கூடிய சேலரி அமௌண்ட் பிறகு அதாவது சேலரி அமௌண்ட் வந்து ஆல்ரெடி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த நெட் ப்ராஃபிட் அமௌண்ட்ல வந்து மைனஸ் ஆகிருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. அதான் சொல்றாங்க ஆஃப்டர் சார்ஜிங் எஸ் சேலரி வாஸ் ₹9,500. இப்போ நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 9,500ல நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் போடும் போது பை சைடில் பை நெட் ப்ராஃபிட் போடும் போது 9,500ல அந்த எஸ்னுடைய சேலரி அமௌண்ட் எவ்வளோ 7,200 ஆட் பண்ணி போடணும், வேற ஒன்றுமே கிடையாது கணக்கில். பாக்கி எல்லாமே பழைய டைப் தான். இப்போ வந்து சம்ம வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ ஆன்சருக்கு வரேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் பை நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் அமௌண்ட் 9,500 பிளஸ் யாருடைய சேலரி வீணுடைய சேலரி. வீணுடைய சேலரி அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 7,200 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலத்தில் போட்டேன் 16,700. அடுத்தது எப்போதும் ஆசிடிஸ் 2 சைடில் 2 வீக்ஸ் சேலரி. அப்போ 600 into 12 months எவ்வளோ அமௌண்ட் 7,200. அதுக்கு அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 40,000 into 5/100. அதே மாதிரி வீக்கு பொறுத்த வரைக்கும் 40,000 into 5/100. ரெண்டு பேருடைய கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட் ஆட் பண்ணி அவுட்டர் காலம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் ஆகுது 5,500. இந்த அமௌண்ட்டை வந்து அவங்க ஷேரிங் ரேஷியோ 3:2 அந்த ஷேரிங் ரேஷியோ விதம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இவருக்கு பொறுத்த வரைக்கும் 3,300, அவருக்கு பொறுத்த வரைக்கும் 2,200. பட் டோட்டல் அமௌண்ட் 5,500. இப்போ உங்களுக்கு முடிஞ்சிருக்கிறது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் முடிச்சுட்டேன். இதுக்கு அடுத்து வரக்கூடியது கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட் போடும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் 2 பேருக்குமே கிரெடிட் சைடில் போட சொல்லியிருக்காங்க. அப்போ பை பேலன்ஸ் ப்ராடவுன் எஸ்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் 7,500, விக்கு பொறுத்த வரைக்கும் 2,800. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 2 பேருக்குமே 2,000. அதுக்கடுத்து சேலரி பொறுத்த வரைக்கும் யாருக்கு மட்டும் கிடைக்குதுன்னா விக்கு மட்டும் கிடைக்குது. அந்த அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 7,200. அடுத்து பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ப்ராஃபிட் ஷேரிங் 3,300 to 2,200 அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணி அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்ல மறந்துட்டு பாருங்க 2 சைடில் 2 டிராயிங்ஸ் அமௌண்ட் 2 டிராயிங்ஸ் வந்து 2 பேருக்குமே டிராயிங்ஸ் அமௌண்ட் போட்டுட்டேன். அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி பேலன்ஸ் ஆகுது. அப்போ 2 பேலன்ஸ் கேரி டவுன். அதாவது க்ளோசிங் கரண்ட் அக்கௌண்ட். க்ளோசிங் கரண்ட் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் 1,950, அவருக்கு பொறுத்த வரைக்கும் 6,050. இப்போ உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சம் நம்பர் 13 முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது வந்து சம் நம்பர் 14.